வணக்கம். இந்த காலத்துல கிறிஸ்துவ சபைகள் சினிமா கச்சேரியினுடைய மேடையாக இருக்கிறதா? பெண்கள், ஆண்களும் பெண்களும் நடனம் என்று கேவலமான நடனத்தை ஆடுகிறார்களே அப்படிங்கிற கேள்வியோடு இந்த வீடியோவை பார்த்துவாங்க. களை எடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரலி எண்ணம்மா. குளிரின் பொன்பவையில் காலிக்கூட்டில் உண்ணி சொப்பிறங்குவலோ. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி வண்ணமயிலே என் தங்க வடிவேலோ. அது நாம வாழ்ற காலத்துல இது சபை ஆராதனை தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழும்புகிறது. முந்தைய காலங்கள்ல இளம் பிரயாயத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் புனிதர்கள், அவர்கள் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அவர்கள் ஜெனுவனான நல்ல மனிதர்கள் அப்படிங்கிறத நான் முன்னமே அறிந்திருக்கிறேன். நான் இப்பொழுதுதான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாகத்தான் இந்த கிறிஸ்துவத்துல இருக்கிறேன். அப்படி கேள்விப்பட்ட எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய துதி ஆராதனையும் சரி, ஆலயங்கள்ல பிரவேசிக்கிறதாக இருந்தாலும் சரி, ரொம்ப டீசெண்டா தொழுது கொள்வதும் சரி, எல்லா ஆராதனையும் சரி ஒரு பயபக்தியாக இருந்தது. இப்போ சமீப நாட்களாக என்னன்னு கேட்டீங்கன்னா இரைச்சலும் குழப்பமும் கூச்சல்களும் கேவலமான நடனங்களும் கேவலமான இசை வாக்கியங்களும் இப்படி பல காரியங்கள் சபைக்குள்ளே சினிமா கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சாரர் சினிமா பாடலே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சாரர் சினிமாவினுடைய ஒத்த டியூனை அப்படியே காப்பி அடிச்சு காப்பி பேஸ்ட் மாதிரி பண்ணி புதுசா ஒரு பாடல் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கால சபையினர் பண்றாங்க, வைக்கிறாங்க. மாடர்ன் ஒர்ஷிப்பா மாறி வருகிறது. மாடர்ன் ஒர்ஷிப் எப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமா கச்சேரி, டிஸ்கோத்தே டான்ஸ்ல ஆடக்கூடிய, கிளப்ல ஆடக்கூடிய நபர்களாக கிளப்ல நடனம் ஆடுவார்கள் இல்லையா, ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆடுவார்கள் அல்லவா, அதே ஃபார்மெட்ல தான் இவங்க காட்சிப்படுத்தி வெளியே இருக்கிறவங்களை உள்ள கொண்டு வந்து கிறிஸ்துவ நடக்கையோடு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையோடு வாழுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைத்தால், இங்கே அவர்கள் அந்த கலாச்சாரத்தில் இருந்தவர்கள் உள்ளே வந்து கலாச்சார சீர்கேட்டை செய்து வர்றாங்க. கேவலமான நடனத்தை உலக பார்க்கிறதுக்காக, உலகத்தை பிரமிப்பு வைப்பதற்காக உலக பிரகாரமான காரியங்கள் கிறிஸ்துவ சபைக்குள்ள வந்துடுதா அப்படின்னு கேட்க தோன்றுகிறது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவீது நடனம் ஆடினார் அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் வந்து சொல்லுவாங்க, நடனம் ஆடினாரு, ராஜாவே நடனம் ஆடினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, வைப்பாங்க. தாவீது நடனம் ஆடினார்னா என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறருக்கு சந்தோஷம் மகிழ்விக்கிறதுக்காக ஆடல, பிறருக்கு இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு டான்ஸ் ஆடணும், அப்படியே ஒரு மேடல் நின்றுகிட்டு ஆடணும்னு சொல்லி ஆடல. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னதாக பயபக்தியோடு தேவ ஆராதனை செய்யும்படி கர்த்தர் மேல இருக்கக்கூடிய பிரியத்தின் நிமித்தமாக அவர் ஆடினாரு. அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. அப்போ என்னத்தை செய்தாலும் சபைகள்ல நீங்க ஒரு விஷயத்தை செய்றீங்க அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 40வது வசனத்தில், எண்ணத்தில் ஆள் எனில் சகலமும் ஒழுங்கும் கிரையுமாய் நடக்க கடவுது அப்படின்னு இருக்கு. அப்போ இவங்க நடனம் ஆடி இருக்காங்க, இந்த வீடியோல பார்க்கிறீங்க, நடனம் ஆடி இருக்காங்க. இதுல ஒழுக்கம் தெரியுதா? உண்மை தெரியுதா? பரிசுத்தம் தெரியுதா? இந்த நடனத்தின் ஊடாக பரலோக ராஜ்யத்துக்குள்ள எட்டுமா? இந்த நடனம் ஆண்டவருக்கு புகழை சேர்க்குமா? இந்த நடனம் ஆடினால்தான் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக செயலாக்கம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கேவலமான நடனத்தை புறஜாதியினர் ஆடுகிறார்கள். பலவித சம்பவங்களுக்கும் பலவிதமான ஒரு கேளிக்கை ஊடகமாக சினிமாக்களிலும் ஆடுகிறார்கள். கேளிக்கையாக எல்லாவற்றிலுமே புறஜாதியினர் டான்ஸும் பாட்டும் கூச்சலும் ஒரு மாம்ச பிரகாரமாக ஓடுறாங்க. மாம்ச பிரகாரமானது ஆவிக்குரிய பிரகாரமாக புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கப்பட்டபடி தேவன் ஆவியா இருக்கிறார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார்.
அப்ப இரைச்சல் முக்கியமா அப்படின்னு கேட்டா இறை பக்தியே முக்கியம், இரைச்சல் முக்கியம் கிடையாது. மியூசிக் எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிரகாரப்படி இருக்கணுமே ஒழிய மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு அல்ல. மனுஷன் பார்க்கணும், அவங்கள பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இசை ஒருபோதும் கிறிஸ்து இயேசுவானவர் அந்த இசையை நமக்கு தரல. இரைச்சலையும் லைட்டு செட்டப்போட பண்ணுவதையும் ஆண்டவர் அறவே வெறுக்கிறாருன்னு தான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? அருவருப்பான காரியத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலாக்கும் அருவருப்பை ரோம் மன்னன் நீரோ, கலிகுலா மற்றும் பலர் அவர்களுடைய சிலையை எருசலேமிலே நிறுவியது போல இவர்கள் சினிமா கலாச்சார என்ற விக்கிரக ஆராதனையை சபைகளுக்குள்ளே ஸ்தாபிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? அப்போ பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லவில்லையா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து நல்ல நடக்கையோடு, பரிசுத்தமுள்ள நடக்கையோடு வாழ வேண்டும், நாணமான துணியை இது பண்ண வேண்டும் அப்படிங்கிறதா இருக்கு. இன்றைய தலைமுறைகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை அவமாக்கி போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை கூட வாசிக்கிறேன் பாருங்க. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறபடி, பெண்களுக்கு ஏற்ற தகுதியான வஸ்திரத்திலும் நாணத்திலும் தெளிந்த புத்தியிலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். எப்படி? பரிசுத்தமுள்ள அலங்காரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அர்த்தமாக இருக்கிறது. சரிங்களா? பரிசுத்தமுள்ள ஆராதனையா இருக்கணும், ஒழுங்குள்ள ஆராதனையாக இருக்கணும், ஒழுக்கமுள்ள ஆராதனையா இருக்கணும். அப்போ இவங்க செய்யறது எல்லாமே மாம்சத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாமா? பிறரை பிரியப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான நடனத்தை, கேவலமான ஒரு நடனத்தை ஆடிவிட்டு ஆண்டவர் மகிமைப்படுவார். எந்த ஆண்டவர் மகிமைப்படுவார்? பிசாசானவன் தான் மையம் கொண்டிருக்கிறான். தந்திரமாக இதெல்லாம் பிசாசினுடைய கிரியைகளாகத்தான் நம்ம பார்க்க முடியும். பெற்றவர்கள் பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும், நல்ல பக்தி உள்ள பிள்ளையாக வளர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட காவாலித்தனமான நடனங்களை ஒருபோதும் அங்கீகாரம் பண்ணக்கூடாது. சபைகள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் எதற்கு? பெண்களை ஆட விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் இந்த கான்செர்ட் அப்படின்னு சொல்லி கச்சேரின்னு இருக்கு இல்லையா? இந்த கான்செர்ட்ங்கிறது பைபிள் எங்க இருக்கு? இந்த கான்செர்ட்டை நடத்திக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி பல காரியங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டை ஒவ்வொரு இடத்துலயே கேப்சர் பண்ணி கேவலமான பாடல்கள் எல்லாம் பாடி பின்னால பெண்களை விட்டு நடனம் ஆடுகிறது, இப்படி பல காரியங்களை பண்றீங்களே. இந்த கான்செர்ட்ங்கிறது எங்க இருக்கு? கர்த்தரிடத்தில் உத்தரவு பெறாத அத்தனை காரியங்களையும் சபைக்குள்ள ஊடுருவிய பிசாசானுடைய தந்திரங்கள் வெளிப்பாடாக வருகிறது. புரியுதுங்களா இல்லையா? இதெல்லாம் பிசாசினுடைய கிரியைகள், பிசாசினுடைய நயவஞ்சக போதனை. இதை எப்படி அங்கீகாரம் பண்ண முடியும்? முற்காலத்துல என்ன பண்ணாங்க? நீதியாக நடந்தாங்க. பழைய மிஷினரிகள், பழைய தேவ மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்களை வெறுத்தாங்க, தங்கள் வீட்டை வெறுத்தார்கள், எல்லாவற்றையும் வெறுத்து தங்களை தாங்களே வெறுத்து உலகத்துக்கு பணிவிடைக்காரர்களாக பயணித்தார்கள். ஆனால் இவர்கள் அப்படியா இருக்கிறாங்க? கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கேயுமா தங்குன்னு ஆடிக்கிட்டு பிறர் பார்ப்பதற்கு இது ஆண்டவர் அருவருக்க காரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எங்களுக்கு தெரியல. சகோதரிமார்களே, இப்படிப்பட்ட காரியங்களில் யாராவது வற்புறுத்தினாலும் அந்த இடத்துக்கு போகாதீங்க. இந்த மாதிரியான சபைகளுக்குள்ள நடனம் ஆடுகிற, கேவலமான நடனம் ஆடுகிற கேவல ஒரு விஷயத்த ஆண்டவரை அவமதிக்கிற இந்த மாதிரியான மாம்ச பிரகாரமான துதி ஆராதனைகளுக்குள்ள போகாதீங்க. கான்செர்ட்னு சொன்னாங்கன்னா போகாதீங்க. அவன் மாய்மாலம் பண்ணுவதற்கும் சம்பாத்தியம் பண்ணுவதற்கும் பல விதமான காரியங்கள் பண்ணுவதற்கும் அவர் கான்செர்ட்ங்கிற பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அவங்க இது பண்றாங்க, வைக்கிறாங்க. சரி, டிஸ்கோ லைட்டு, இந்த லைட்டு செட்டப்லாம் போட்டு விட்டுருக்காங்கல்ல, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரா? அவருடைய ஆராதனைக்கு டிஸ்கோ லைட்டோ அல்லது உயர்ந்த சத்தமோ அப்படிங்கிற அந்த சத்தமோ தேவை கிடையாது. உடைந்த இருதயம் தான் தேவை, உடைந்த இருதயம் தான் தேவை. சரிங்களா? அதனால உலகத்தை சபை மாற்றணும், ஆனா உலகமே சபையா மாறிட்டு அப்படிங்கிறதான உண்மை. அப்போ நம்ம இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு அபாத்திரமான நடக்கை, அவலட்சணமான ஒரு கிரியைகளை இந்த நாட்கள்ல இளம் தலைமுறையினர் நவீன ஒர்க்ஷிப் பண்றேன், மாடர்ன் ஒர்க்ஷிப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல காரியங்களை பண்றாங்க, வைக்கிறாங்க. இல்லாத நடைமுறைகளை, சபைக்கு ஒத்து வராத கிரியைகளை, சபைக்கு இல்லாத ஒரு முறைமைகளையும் இல்லாத விசேஷத்தையும் வெளிப்படுத்தி காட்டுறாங்க. இனி வருகிற சந்ததிகள் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு இப்படி கேவலமான ஒரு நடனத்தை ஆடுறாங்க, வழி சந்ததியினர் என்ன பண்ணுவாங்க? இன்னும் கேவலமான நடனத்தை முன்னுதாரணமாக இருக்கும். நாம முன்னுதாரண கிறிஸ்துவ மாதிரியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். சரியா? நாம தொழுது கொள்ள வேண்டியது ஆண்டவரை பய பக்தியோடு பரிசுத்தத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ளணும். அதைத்தான் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். சரியா? அப்போ உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கன்னா என்ன? ஆண்டவர் உண்மையும் ஒளியுமா இருக்கிறார், அவரே சத்தியமா இருக்கிறார். அப்போ சத்தியத்தின்படி அவருடைய சித்தம் எப்படி, அவருக்கு எப்படி தொழுது கொண்டா பிடிக்கும், அவரை எப்படி திருப்திப்படுத்த முடியும்
அப்படிங்கிற ஆராதனைன்னா என்ன அப்படிங்கறத கற்றுக்கொண்டு பிறகு இந்த சபைகள்ல ஆடுவது, இந்த மாதிரியான ஆடுவதை இந்த மேய்ப்பர்கள், அதாவது பாஸ்டர்னு சொல்லப்படுகிற அத்தனை பேர்களையும் சொல்றேன், நான் கேட்கிறேன். ஏன்டா டேய், உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா? வேத அறிவு இருக்கா இல்லையா? இப்படிப்பட்ட நடனத்தை அங்கீகாரம் பண்ணலாமா? ஆண்டவர் அருவருப்பாரு, பாலாக்கும் அருவருப்பாக உலகம் சபைக்குள்ளே வந்து விட்டதே. உலகத்தை மாற்றுவதற்கு தான் சபை. ஆனால் உள்ளதும் போகிறதை போல பிசாசானவன் நயவஞ்சகமாக இதை கொண்டு வரானே, தப்பு தானே? சரி, இப்படிப்பட்ட தனிப்பட்ட சபைகள்ல போகிறத அங்கீகாரம் பண்ணாதீங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக பயணிக்கிற அத்தனை பேருக்கும், அத்தனை பேர் அந்த சபைகளுக்கு நடனமாடுகிற கேவலமான கச்சேரிகளை, சினிமா கச்சேரிகளை லைட்டிங் போட்டு செட்டப் போட்டு இந்த மாதிரியான காரியங்கள் ஊடாக போனீங்கன்னா அங்க ஆண்டவர் இல்ல, அங்க பேயாண்டவர் தான் இருக்கான், லூசிபர் தான் இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஆண்டவர் எது பரியாசத்துக்கும், அதாவது கலகம் பண்ணுகிற தேவன் அல்ல, கலகத்தின் ஆண்டவர் அல்ல. அவர் உண்மையும் ஒளியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற ஆண்டவர். அவர்கிட்ட உண்மைதான் வேணும். நமக்கு உள்ளத்தை தான் பாக்குறாரு, உடையில கிடையாது, நடையில கிடையாது, நடனத்துல கிடையாது. இந்த மாதிரியான கேவலமான நடனத்தை, வெளிப்புற நடனத்தை, ஆபாசமான நடனத்தை ஆண்டவர் ஒருவரும் அங்கீகரிக்க மாட்டார். அதனால கவனத்தில் கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இது ஒரு அவேர்னஸ் பதிவு தான். வேறொரு பதிவில் வணக்கம்.